மல்லி சீரியல் எபிசோட் நம்பர் 657. மல்லி கதிரேசன் வீட்டில் தானே இருக்காங்க. கதிரேசன் வந்து எதோ சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் விஜய் வந்து அதை சமாளிச்சுட்டு சரி அந்த இடத்த விட்டு நம்ம போகலாம், மல்லிக்கு வந்து பிள்ளைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு, அதனால தான் வந்தா அப்படின்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க. அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க மல்லியை. காரில் விஜய் திட்டிக்கிட்டே வராங்க மல்லியை. ஏன் மல்லி இப்படி பண்ண, அப்படி தான் செய்ய வேணான்னு சொல்லியிருந்தேன்னா வந்துட்டேனா, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன், நீ பாட்டிக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மல்லியை திட்டிக்கிட்டே வராங்க. நீ வெண்பாவை பார்க்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ டேரெக்டாகவே வாச வழியாக போயிருக்கலாம்ல, ஏன் நீ வந்து இப்படி மறைஞ்சு போன அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ டீச்சர் தானே, ஏன் இந்த மூல நம்பிக்கையெல்லாம் ஏன் வந்து நீ நம்புகிற, கனவுல வந்ததெல்லாம் நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு. இல்லைங்க, நான் எப்போவும் நம்ப மாட்டேன், இப்போ வந்து எனக்கு புள்ள என் பக்கத்தில் இல்லாதவாசி எனக்கு எதோ கனவு வருது, இதே மாதிரி எனக்கு கனவு வந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்காங்க மல்லி. விஜய் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கம்பெனி ஒர்க்கில் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். அப்போ ராஜி வந்து காஃபி குடிச்சிக்கிட்டே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு காதில் வாங்கிட்டு இருக்காங்க. ராஜி வந்து அதை நோட் பண்ணதுக்கப்புறம், இங்கே சிக்னல் சரியில்லை, நான் வந்து வெளியில் வந்து பேசுகிறேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ராஜி, நீ வந்து என்னை வந்து இது பண்ணிட்டு போறியா, அவாய்ட் பண்ணிட்டு போறியா, நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு. லேப்டாப் வச்சுட்டு போன வசி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேப்டாப்பில் போயிட்டு அவங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இவங்க ஏற்கனவே ட்ரை பண்ணாங்கல்ல அந்த பேங்க் டீட்டெயில்ஸு, அது வந்து கரெக்டாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ராஜிட்ட மாட்டிடுது. ஃபோன் நம்பரு, அவங்க பேர் எல்லாமே ராஜிட்ட மாட்டிடுது. அதை ராஜி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க. விஜய் பேசியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டு உள்ளாக்க வராங்க. சோஃபாவில் உட்காராம தான் யோசிக்கிறாங்க, இவன் இங்கே இருக்கிறான்னு மறந்துட்டு நம்ம லேப்டாப் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோமோ, ஏதோ பார்த்துருப்பாளோ அப்படின்னு இவங்களுக்கும் லைட்டாக டவுட் வந்துடுச்சு. சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, சரி ஓகே நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் லாக் பண்ணி வச்சுட்டு, டவுட் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, அவள் பார்த்துருப்பாளா என்னன்னு இவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியலை. சரி லேப்டாப்பில் லாக் பண்ணிவிட்டு எந்திரிச்சிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ராஜிக்கு இந்த இதெல்லாம் கிடச்சதோட ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ராஜி சொல்லிகிட்டு இருக்கா, நீ போ மாட்டிக்கிட்டேன்ட்ட, இனிமேல் நீ என்கிட்ட காலி, இது தெரியாமல் தான் நான் இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சுருந்தேன் அப்படின்லாம் சொல்லி ராஜி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே தனியாக. சுடர் வந்து இந்த ரகுவுக்கு ஃபோன் அடித்து விஷயத்தையெல்லாம் சொல்லணும், வெண்பா நம்மக்கிட்ட இருக்கா, அந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து ரகுவுக்கு ஃபோன் கால் போவே இல்லை. சரின்னு விட்டுடுறாங்க. வெண்பா குட்டி வந்து ஸ்கூலில் இருக்குது. அந்த பிள்ளையை கூப்பிடுறதுக்காண்டி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிஷா வந்து அலாரம்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க, இத்தனை மணிக்கு போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, கதிரேசன் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா இது மாதிரி பணத்தோட இந்த சீலிங் நம்பர் வந்து கிடச்சிருச்சு, நான் உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருக்கும் போது சுடர் வந்து அதை காதில் வாங்கிட்டு இருக்காங்க. காதில் வாங்கிட்டு அவங்களுக்கு அப்படியே பயம் தாங்கலை. பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு போகிறவங்க அப்படியே பாதிலே நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, இதை ஃபுல்லாக காதில் வாங்கணுன்ட்டு. நிஷா சரா நீ ஒன்று போகலையா, போ அக்கா, ஏன் என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா, எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களே அமைதியாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே ரூமுக்கு போயிட்டு ரகுக்கு ஃபோன் அடித்து விஷயத்த சொல்கிறாங்க. நீ வந்து இந்த பணத்தை நீ இப்போ எதையும் பண்ணாத, மாட்டிப்போம் நம்ம, இது மாதிரி அவன் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லியிருந்தேன்னு, இப்போ வந்து இந்த சீலிங் நம்பர்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால நம்ம வந்து மாட்டிப்போம், எதுவும் பண்ணிடாதேன்னு சொன்னதோட ரகு அதுக்கு நல்ல வேலை நீ சொன்ன, இல்லைன்னா நான் இப்போ தான் வந்து இன்றைக்கி போயிட்டு பேங்க்கில் போட்டுடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை சொன்னேன். இந்த விஷயத்த ரகுட்ட சொல்லிவிட்டு இவங்க வந்து சுடர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாப்பாவை கூப்பிட்றதுக்காண்டி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு வரும்போது மல்லியும் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து அவங்க பிள்ளையை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. மல்லிக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வராங்க. ஆனால் வந்து இந்த சுடர் வந்து விடவே இல்லை. போயிட்டு நின்று திட்டிக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீ வந்து உண்மையான அம்மா மாதிரி பண்ணிகிட்ருக்கியா, உண்மையான அம்மா கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நீ உருகிற, ரொம்ப நடிக்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மல்லி எப்போயுமே திட்டுவாங்க, ஏதாவது செய்வாங்க. ஆனால் அந்த வாட்டி எதுவுமே செய்யலை. அப்படியே பொறுமையாக, நானே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன், நீ வந்து என்னை இது பண்ணாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் மனசு கஷ்டத்தில் இருக்க, என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எவ்வளோ சந்தோஷமாக வெடி வச்சு சந்தோஷப்படுத்திட்டு இருப்பேன், நீ உங்கள் குடும்பமே ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கல்ல அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் அந்த சுடர் வந்து பேசி மல்லியை டென்ஷன் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மல்லிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.